இதுல பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு எத்தனை கிரகங்கள் தயாரா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதில் பாருங்க, அகம் சார்ந்து புறம் சார்ந்து அப்படின்னு இப்படி காட்டுது அப்படின்னா சூரியன் கிரகம் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குன்னா இதுதான் பொருளாதாரம் கொடுக்கும். புதன் கல்வி தகுதியை கொடுக்கல, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் புதன் கொடுக்கும். அதுக்கப்புறம் குருன்றது ஒரு 80% இருக்குதுன்னா இது ஒரு பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணும். சுக்கிரன் வந்து சரியில்லாதனால்தான் திருமண வாழ்க்கையும் சப்போர்ட் பண்ணாது, பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. சனின்றதும் கெட்டு கிடக்குது. சனி என்ற கிரகம் பொருளாதாரம்லாம் கொடுக்காது, ராகுவும் கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாயும் குருவும் இதோட தசாபுத்திகள் எப்போ வருதோ அப்போதான் பொருளாதாரமே கொடுக்கும். உடல் சார்ந்த அக வாழ்க்கைனா திருமணம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னா அக வாழ்க்கைன்றது திருமணம் நடக்கணும்னா இந்த தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா சந்திரன்ற ஒரு கிரகம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ராகு சப்போர்ட் பண்றாரு, கேது சப்போர்ட் பண்றாரு. இந்த கிரகத்தோட தசாபுத்திகள் வந்தாதான் திருமணம்ன்ற ஒரு விஷயமே நடக்கும். குழந்தை பிறப்பு நடக்கணும்னால அதெல்லாம் வந்தாதான் நடக்கும். எதுவுமே தசாபுத்தி வராம எந்த விஷயமே நடக்காது. இப்படி வந்து தனி மனிதர் ஜாதகத்தை வந்து இப்படி டிகிரி வைஸா போட்டு பார்த்தாதான் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன நடக்கும்ன்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.